160 மீட்டர் நீளமுள்ள ரயிலானது மணிக்கு 48 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. ஒரு குறிப்பிட்ட தந்தி கம்பத்தை கடக்க ரயிலானது எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன? A train 160 meter long is moving at a speed of 48 km per hour. How long it will take to pass an electric pole? Formula என்னங்க? Time equal to train length plus object length divided by train speed. Object என்னது? Pole. போலுக்கு எதுங்க length 0 ன்னு போட்டுக்கங்க. ட்ரெயினோட லென்த் கொடுத்துட்டாங்களா? எஸ் கொடுத்துட்டாங்க. 160 மீட்டர். ட்ரெயின் ஸ்பீடு தெரியுமா? கொடுத்துட்டாங்க. 48 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதை சால்வ் பண்ண நமக்கு டைம் கிடைச்சிடும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கிற ஸ்பீடுக்கான யூனிட் மீட்டர் பெர் செகண்ட்ஸா மாத்த என்னங்க பண்ணணும்? இன்ட்டு 5/18 நம்பரால மல்டிப்ளை பண்ணும். சரியா? ஞாபகம் இருக்குல்ல? அதை பண்ணி விட்டுறேன். அப்போ இதுக்கு ஆன்சர் டைம் ஈக்குவல் டு 160 மீட்டர் டிவைடட் பை இந்த 48ஓட 5/18 மல்டிப்ளை பண்ணா இப்படி இருக்கிற யூனிட் எப்படி மாறிடும்? மீட்டர் பெர் செகண்ட்ஸா மாறிடும். அப்போ இந்த மீட்டருக்கு இந்த மீட்டர் அடி ஆயிடுச்சு. ஆன்சர் செகண்ட்ஸ்ல வரப்போது. ஆப்ஷன்லையும் செகண்ட்ல தான் இருக்கு. 18 மேலே போயிடும். டிவிஷன் கீழே டிவிஷன் தான் மேலே போயிடும். மேலே போச்சுன்னா 160 × 18 டிவைடட் பை 48 × 5. 16 டேபிள கட் பண்ணா 10 16 160 360. 1 டைம் 6 டைம் 1552 2 × 6 12 செகண்ட்ஸ். அவ்வளோதான். கால்குலேஷன்லாம் நீங்க பாத்துக்கங்க. லாஜிக் மட்டும் தான் நம்மளுடைய. நானே உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி தான் சொல்லியிருக்கிறேன். ஓகே தானே? எதுவும் டவுட் இல்லையே? இந்த ஃபார்முலா வச்சு என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ உள்ளுக்குள்ள சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர்.